ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் சேர்த்து விட்டுக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, கூடவே 2 கப் அளவு முட்டைக்கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் புதினா இலையை வாஷ் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் கொத்தமல்லி இலை கூட சேர்த்து விட்டுக்கலாம். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சட்னியை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம தாளித்ததை சட்னியில் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.